முருகா, சர்க்குநாதா, சாந்த சுரூபா என்போம். ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, அருணிகநாதா, புஜட மகர்ஷையா, இந்த பாவியை காப்பாற்று சொல்லுவோம். ஆனால் ஞானிகளை வணங்குற அத்தனை பேருமே ஞானி ஆவார்கள். இப்போ சிறு தெய்வ வழிபாடு இருக்குது, எதோ கும்பிட்றான், விடப்பயிறது. ஆனால் ஒருவன் கடவுள் தன்மை அடைய விரும்பினால் அது ஞானியாக இருக்க வேண்டும். ராமலிங்க சாமிகள் இருக்கலாம், மாணிக்க வாசகன் இருக்கலாம், புஜட மகர்ஷியா. ஞானி வணங்கினாலன்றி ஒருவனுக்கு தெளிவு அடைய வராது. இப்போ நாங்கள் வணங்கணும். ஆரம்ப காலத்தில் உனக்கு தெரியாது, கல்வியும் இல்லை. ஆனால் அவர் சொன்னார், ஒரு அன்பர், என் அரசான் சொன்னார், அகத்தீசனை வணங்குங்கள், உனக்கு கை கூட்டினார். அகத்தீசனை வணங்கினேன். அப்போ நான் பள்ளிக்கூடத்து போகல. பள்ளிக்கூடத்து போகாத எனக்கு அகத்தீசான்னு சொன்ன உடனே எந்த நூல் எடுத்தாலும் படிக்க முடியுது. என்ன காரணம்? அவர் கல்வி கடல் அகத்தீசர். அவர் சுப்பிரமணியர் முதல் சீடர். அவர் முருகன் தான் உலக தலைவன். இந்த உலகத்தில் முருகப்பெருமான ஆசி இல்லாட்டி ஒருவன் ஞானியாக்க முடியாது. ஆனால் அகத்தீசர் ஆசி, அவர் முருகப்பெருமானுடைய ஆசி பெற்றவர் அகத்தீசா, என்ன கல்வியிலே என்றேன். நான் படியினர் திருக்குறளை படித்தேன். என்ன திருக்குறளை படிக்கிறேன்? எனக்கு அப்போ வயசு மனப்பட்ட கூடியிருந்தேன். அப்போ வயசு 20 வயசு எனக்கு. அப்போ எடுத்த உடனே திருக்குறள் படித்தோம். அகத்தீசா என்றால் கல்வி வரும். அகத்தீசா என்றால் தெளிவான அறிவு வரும். அகத்தீசா என்றால் உயிர் கொலை செய்ய பாவம் என்று உணர்த்தப்படும். அகத்தீசா என்றால் வறுமை தீரும். அகத்தீசா என்றால் அன்னதானம் செய்யக்கூடிய எண்ணம் வரும். அகத்தீசா என்றால் ஞானம் வரும். அகத்தீசா என்றால் உடம்பை பற்றி அறிவான். அகத்தீசா என்றால் உயிரை பற்றி அறிவான். அகத்தீசா என்றால் உடல் மாசு நீங்கும். ஒவ்வொரு மனிதனையும் உடல் மாசு